எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களோட தீபா. இன்னைக்கு நம்ம சேனல்ல யூடியூப்ல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லினே இருப்பாங்க இல்லையா, வைரல் ஹேக்ஸ் அண்ட் அப்படின்னு நிறைய சொல்லினே இருப்பாங்க இல்லையா. அதுல இருந்து சில டிப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி வந்திருக்கன்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த டிப்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை நீங்க எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம ப்ளீஸ் கடைசி வரை பார்த்துடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டா கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இந்த வீடியோ ரன் பண்ணலாம். ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்துடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுறதுக்கே மறக்காதீங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களா. பக்கத்தில் பெல் ஐக்கான் கூட ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் சமையல் செய்கிறவங்களுக்கு இந்த கஷ்டம் நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த மாதிரி குக்கர் வச்சப்போ இந்த மாதிரி பொங்கிச்சுன்னா போதும், அந்த அளவுக்கு கடுப்பாயிடுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கே நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். பருப்பில் எண்ணெய் ஊற்றுனா குக்கர் பொங்காமல் நீட்டாக விசில் வரும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் புதுசாக பார்த்த டிப் என்னன்னா, இந்த மாதிரி கிண்ணம் வச்சுட்டோன்னா சுத்தமாக பொங்காது, எக்ஸ்ட்ரா இருக்கிற வாட்டர் எல்லாம் கிண்ணத்துக்குள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது நான் பல வருஷமாக செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். வெறும் கிண்ணம் வைக்க மாட்டேன், இந்த மாதிரி புளி வச்சுப்பேன். புளியும் வெந்துடும் இல்லையா, அந்த மாதிரி நான் புளி வச்சுப்பேன். ஆனால் எனக்கு எப்பவுமே தண்ணி பொங்குனதே கிடையாது அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஒரு ஒரு சமயம் பொங்கி வரும், இல்லைன்னா ஒரு ஒரு வாட்டி நல்லா விசில் வரும். அது எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது யூஸ் பண்ண பிறகு எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் பாருங்கள். இப்போ விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 3 விசில் வரட்டும், அது வரைக்கும் நம்ம காத்துட்டு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான். நீங்களே பார்த்தீங்க இல்லையா, 3 விசில் வந்துச்சு. ரொம்ப பொங்கலைன்னாலும் கொஞ்சமாச்சு பொங்கி தான் வருது, நார்மலாக பொங்கி தான் வருது. இப்போ கிண்ணத்துலவும் தண்ணி ஆஸ் யூஸ்வல் இதே மாதிரி தான் இருக்கும் எனக்கு எப்போ வச்சாலும். இதுக்கும் ஜாஸ்தி நம்ம தண்ணி ஊற்றினா தான் அந்த மாதிரி பொங்கி வரும் போல். இப்போது நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் நம்ம இந்த கிண்ணம் வைக்காமலே வச்சு பார்க்கலாம். அப்போ நம்மளுக்கு ரிசல்ட் தெரியும் இல்லையா, கிண்ணம் வச்சா இப்படி பொங்குதா, இல்லைன்னா கிண்ணம் வைக்கலைன்னா இன்னும் ஜாஸ்தி பொங்குமா அப்படின்ட்டு யூஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா. ஸோ இது செகண்ட் அட்டெம்ப்ட்டு. இப்போ நான் கிண்ணம் வைக்காம வெறும் எண்ணெய் மட்டும் ஊற்றி குக்கர் மூடி வைக்கிறேன். தண்ணியும் சேம் ஃபஸ்ட்டு ஊற்றின அளவுக்கு தான் தண்ணியும் ஊற்றுறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, வேணும்னா மறுபடியும் ரீசெக் பண்ணிக்கோங்க. தண்ணியும் நான் ஜாஸ்தி ஊற்றல. இப்போ கிண்ணம் வைக்காம விசில் விட்டு பார்க்கலாம். செகண்ட் அட்டெம்ப்ட் கூடவே தேர்ட் அட்டெம்ப்ட் கூட காமிச்சிட்டேன். ஏன்னு கூட சொல்கிறேன். செகண்ட் அட்டெம்ப்ட் பார்த்தீங்க இல்லையா, தண்ணி பொங்காமல் எல்லாம் இல்லை, பொங்கி தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டுக்கு செகண்டுக்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் தேர்ட் அட்டெம்ப்ட் நல்லா இருந்துச்சு, பொங்கவே இல்லை, சுத்தமாக தண்ணி பொங்கலை. இப்போது நான் கிண்ணம் வச்சேன், பட் தண்ணி கொஞ்சமாக ஊற்றினேன். பருப்புக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி மட்டும் ஊற்றினேன். அதனால நம்மளுக்கு குக்கர் பொங்காமல் இருந்துச்சு. அதனால நம்மளுக்கு என்ன புரிஞ்சிச்சு, கிண்ணம் வச்சாலும் வைக்கலைன்னாலும் தண்ணி லிமிட்டாக ஊற்றினா நம்மளுக்கு பொங்காமல் இருக்கும். ஒரு குக்கர் மேலேயும் டிபெண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் சொல்ல வர டிப் பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறது. பருப்பு வச்சுட்டு மறுபடியும் நம்ம குக்கர் யூஸ் பண்ணணுன்னா உடனே வெயிட் வைக்காமல் இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் வெளியில் வந்த பிறகு வெயிட் வையுங்க. அப்போ நம்மளுக்கு விசில் நல்லா வரும். இப்போ செகண்ட் டிப். இது கொஞ்ச நாளாக வைரலாகவே போச்சு. பாலில் இந்த மாதிரி மிளகா போட்டு வச்சோன்னா தைராய்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ரொம்ப நாளாக இது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஏன் பால் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் இருந்துச்சு. இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினச்சேன். பட் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு முறை ஆச்சு நம்ம ட்ரை பண்ணியே பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். இப்போது இந்த டிப்ஸு மூலமாக ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். ஒரு கிண்ணத்தில் மிளகா போட்டு வச்சுருக்கிறேன், இன்னொரு கிண்ணத்தில் நான் ஆஸ் யூஸ்வல் தயிர் சேர்த்துருக்கிறேன். பார்க்கலாம் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். நான் இங்கே காஞ்ச மிளகா போட்டிருக்கிறேன் இல்லையா, பச்சை மிளகா கூட போட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பால் கொஞ்சம் வெதுவெதுப்பாக தான் இருக்குது, ரொம்ப ஜில்லுன்னு கூட ஆயில்ல, கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. பார்க்கலாம் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் யாராச்சும் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்களா? கமெண்ட்டில் சொல்லிடுங்க.
8 ஹவர்ஸ் ஆன பிறகு முதல்ல நானு கேரேஜ் ஓப்பன் பண்ணல. இந்த மொளகா போட்டு வச்சிருக்கிறோம் இல்லையா? அது மேல தான் கண்ணு போச்சு. இந்த மாரி பார்த்தா, நம்ம நைட்டு தூங்குறப்போ எப்படி பால் வச்சிருக்கிறோமோ, சேம் அப்படியே தான் இருக்கு. அது கெட்டும் போகல, அதே விதமா தயிரும் ஆகல. ஸோ இந்த மாரியெல்லாம் பண்ணாதீங்க. வேஸ்ட்டு தான். நம்மளுக்கு தயிர் வைக்கிறதுக்கு, அதே தயிர் ரெடி பண்ணுறதுக்கு மజ్జిగ தேவைப்பட்டுச்சுன்னா ரூ. 10 குடுத்து தயிர் பாக்கெட்ட வாங்கிட்டு வந்து கூட வச்சுக்கலாமே தவிர, இந்த மாரி பால் வேஸ்ட் பண்ணாதீங்க. நார்மலா மజ్జిగ போட்டு தயிர் பண்ணது வந்து கட்டியா வந்துச்சு. அது மட்டும் பால் எப்படி வச்சிருக்கிறேனோ அப்படியே தான் இருக்கு. நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ப்ராசஸ்லவே பண்ணோம்னா, நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் வரும். இல்லன்னா இந்த மாரி இன்ஸ்டன்ட்டா நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா, வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மில்க் தான் சொல்வேன் நானு. இது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு இல்லையா? இந்த மாரி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்புக்கு கூட நல்லதுன்னு நான் நெனைக்கிறேன். இது அப்படியே தான் இருக்கு. பால் அப்படியே தான் இருக்கு. வேஸ்ட் தானங்க. எனக்கு முன்னாடியே டவுட் இருந்ததுனால நான் கொஞ்சமா வச்சேன். சரி ஒர்க் அவுட் ஆகும் போல அப்படின்னு நெனச்சு நெறைய பால்ல இந்த மாரி மொளகா போட்டு வச்சோம்னா, பாலு தான வேஸ்ட்டு. சும்மா பால வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாரி தயிரே ஊத்தி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 டிப் பார்க்கலாம். இது கூட நீங்க நெறைய பேர் பார்த்திருப்பீங்க. மிக்ஸி ஜார்ல வந்து எக் செல்ஸ் போட்டா ஷார்ப் ஆகும். அதே மாரி கல்லுப்பு போட்டா ஷார்ப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் நம்ப இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பாயில் பண்ண எக்குல செல்லு ரிமூவ் பண்ணி பக்கத்துல வச்சிருந்தா, அது எல்லாமே இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கினேன். நீங்க மிக்ஸி ஜார் வந்து முன்னாடி நோட் பண்ணிலன்னா, ஒரு முறை நோட் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அது கூட நானு கல்லுப்பும் சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கினேன். எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. ஷார்ப் ஆகுன மாரி தெரியல. ஸோ இதுலவே லிக்விடும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துனோன்னா, மிக்ஸி ஜார் வந்து பளபளபளன்னு வந்துடுமா. அழுக்கெல்லாம் போயிட்டு நீட்டா கிளீன் ஆயிடும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அது கூட ட்ரை பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லிட்டு, இதுலவே லிக்விட் சேர்த்துட்டு, கொஞ்சமா தண்ணி சேர்த்தி, மறுபடியும் நானு 5 நிமிஷத்துக்கு மேலவே நல்லா கிரைண்ட் பண்ணிக்கினேன். பார்க்கலாம் ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்ட்டு. இந்த டிப்பு கூட நீங்க யாராச்சும் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கா? இல்ல ஒர்க் ஆகலையா? அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. பார்த்தீங்களா? இந்த மாரி கிரைண்ட் பண்ணிக்கினேன். கிரைண்ட் பண்ண நொர தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ நொர ஊத்திட்டு வந்தா, அப்போ கூட உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு, சும்மா தண்ணீல மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? முன்னாடி நான் மிக்ஸி ஜார் காமிச்சதுக்கு, இப்போ ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எனக்கு சுத்தமா தெரியல. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த நட்டு, அதுக்கப்புறம் பிளேடு அதுகிட்டலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ. இன்னும் க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன். இந்த மாரி அழுக்கா இருக்கு இல்லையா? கொஞ்சம் ப்ரவுன் கலர்ல அப்படி அழுக்கா இருக்கு இல்லையா? இப்போ வந்து நானு நல்லா ஸ்க்ரப் போட்டு உங்களுக்கு பளபளன்னு காமிக்கணும் இல்லையா? 2, 3 வாட்டி நானு ஸ்க்ரப் போட்டு கிளீன் பண்ண பிறகு கொஞ்சம் கிளீனா தெரியுது. அந்த பிளேடு மேல, நட்டுங்க சைடெல்லாம் கொஞ்சம் கிளீனா இருக்கு இல்லையா? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்போ என்னோட மிக்ஸி ஜார் கொஞ்சம் பளபளன்னு இருக்கு. ஸோ இந்த டிப் கூட வேஸ்ட்டு தான். நல்லா கிளீன் பண்ணிக்கனாவே மிக்ஸி ஜார் கிளீனா இருக்கும். 4த் டிப்பு பார்க்கலாமா? இப்போ வந்து இந்த டிப்பு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்த இந்த டிப்பு ஃபாலோ பண்ணுறதுக்கு. இது வந்து நம்ப துளசி செடிக்கிட்டயோ, இல்ல வெளியிலவோ தீபம் வைப்போம் இல்லையா? நார்மலா வச்சுட்டு உள்ள போறதுக்குள்ள காத்துக்கு அணைஞ்சு போயிடும். அந்த மாரி இருக்கிறப்போ எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த டிப்பு ஒர்க் ஆயிடுச்சுன்னா, நல்லா தீபம் வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு காத்து கூட காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து உச்சி வெயில்ல தான் வைக்கிற தீபம். ஏன்னா காத்து காமிக்கணும் இல்லையா? அதனால 10 மணிக்கு அப்படிதான் தீபம் வைக்கிறேன் துளசி செடிக்கிட்ட. வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். அந்த காத்துக்கு அணைஞ்சு போதா, இல்ல அப்படியே எரியுதா அப்படின்ட்டு காமிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தேன். பட் காத்துக்கு அப்படி இப்படி ஆடுதே தவிர அணையல. ஃபுல்லா ஆஃப் ஆகல. ஆனாலும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் உட்காந்தே அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாரி காத்துக்கு வந்து சும்மா அப்படியே டான்ஸ் ஆடிச்சு அவ்வளோதான். அணையல. சரி இதுக்கு மேல வெயிட் பண்ண நம்மளுக்கு டைம் ஆயிடும்னு சொல்லிட்டு, இனிமே டிப் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த மாரி ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா? ஸ்டீல்ல எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் எடுக்காதீங்க. ஸ்டீல் ஸ்டாண்ட் கிடைக்கும் இல்லையா? அது எடுத்துக்கோங்க. இந்த மாரி மூடி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு வந்து தீபம் வந்து அணையாம நல்லா வரும் அப்படின்ட்டு அதே நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தா, காத்து வந்தப்போ சேம் இது மூடி வைக்கலன்னாலும் அதே மாரி தான் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. போச்சா இந்த டிப்பு கூட ஒர்க் ஆகாதா அப்படின்னு நினச்சேன். பட்
பார்க்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் இருந்துட்டு, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டேன். நான் தீபம் வச்சப்போ 10:10 ஆகுது. உங்களுக்கு டைம் கூட காமிக்கணும் இல்லையா? எவ்வளோ நேரம் வச்சிருக்கிற தீபம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நானு 10:43க்கு அப்படி போய் செக் பண்ணேன். அப்போ வந்து தீபம் அணையாம எரிஞ்சுட்டு இருக்கு. எனக்கு ஒரே சந்தோஷம். இனிமே நம்ப துளசி செடிக்கிட்ட இந்த மாரி தீபம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். இந்த டிப் ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு நானும் கூட வேண்டிக்கினேன். இந்த மாரி வச்சுக்கலாம் இல்லையா? அதனால இந்த டிப் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க கூட ட்ரை பண்ணலாம். ஆனா இது எடுக்கிறப்போ ரொம்ப சூடா இருக்கும். ஒரு கிளாத் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லன்னா கை ஃபுல்லா கொப்பளம் வந்துடும். அதனால நீங்க ஒரு கிளாத் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சூடெல்லாம் உள்ளவே இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப சூடா இருக்கும். நான் இந்த ஸ்பூன் ஸ்டாண்ட் கிளீன் பண்ணல. திட்டிக்காதீங்க. அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். ஆனா உள்ள எதுவுமே கருப்பாகல. அதே தீபம் வச்சப்போ உள்ள எல்லாம் கருப்பாயிடும். கொஞ்சம் அசிங்கமா ஆயிடும் இல்லையா? அந்த மாரி கூட எதுவும் ஆகாம நீட்டா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நைட்ல வச்சோன்னா, இன்னும் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் நான் இது காமிக்கிறேன். இப்போ கூட நான் டேல தான் காமிக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாரி இருக்கும். இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து செவுருல இந்த மாரி இருக்கும். பார்க்கறதுக்கே அழகா இருக்கும். இன்னும் இருட்டா இருந்துச்சுன்னா, சுத்தியும் இருக்கும். நான் பகல்ல வச்சதுனால அவ்வளவா தெரியல. ஆனா நைட்ல தூங்குறப்ப இந்த மாரி வச்சுட்டு, உள்ள வச்சுட்டு படுத்தோம்னா, ஃபுல்லா பூஜை ரூம் ஃபுல்லா நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் அடிச்சு சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இந்த டிப் ஒர்க் ஆவுது. என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த டிப்பு புடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. அப்படியே கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ரொம்ப சூடா இருக்கு. எடுக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் உஷாரா எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். 5த் டிப் பார்க்கலாம். இது வந்து பெரிய யூடியூபர் ஒருத்தர் சொன்னாங்க எனக்கு. இந்த மாரி லெமன் தண்ணீல வச்சோம்னா, நம்மளுக்கு 2 மாசம் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். நான் சம்மர்ல இந்த மாரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அவங்கள நம்பிட்டு இந்த அளவுக்கு லெமன் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதே தண்ணி ஊத்தி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். பார்க்கலாம். இந்த டிப்பாச்சு ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அதுலவும் நானு 3 லெமன் வந்து மேலேயே வச்சிருந்தேன். தண்ணீல பாதி, பாதி மேலே இருக்கிற மாரி அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அந்த மாரி லெமன் இந்த மாரி ஆயிட்டு இருக்கு. இது பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. இது வந்து 3 லெமன் வந்து நான் வேணுன்ட்டே தண்ணீல பாதி முழுங்குற வரைக்கும் தண்ணி இல்லாம பாதி வெளியில இருக்கிற மாரி வச்சிருந்தேன். எப்படி இருக்கும் அப்படின்னு செக் பண்ணணும் இல்லையா? அதனால அந்த மாரி வச்சிருந்தேன். அந்த 3 லெமன் வந்து இந்த மாரி ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம தண்ணீல இருக்கிற லெமன் எடுத்து பார்க்கலாம். ஃபுல்லா முழுங்கி இருக்கிற தண்ணீல இருக்கிற லெமன் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லினே இருப்பாங்க. எல்லாமே நம்ப ப்ராப்பரா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி நெறைய போட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன் நானு. பார்க்கறதுக்கு என்னவோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி, இப்போதான் செடியிலேருந்து பிச்சுட்டு வந்த மாரி இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு. பார்க்கலாம் செக் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு. ஆனா எனக்கு டைரக்ட்டா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, இது வந்து எனக்கு ரொம்ப சாஃப்ட்டான மாரி இருந்துச்சு. நம்ம இப்போ இட்லி கிண்ணத்துல வச்சு கொஞ்ச நேரம் பாயில் பண்ணி எடுத்தா எப்படி இருக்கும் லெமன், அந்த மாரி ஆயிட்டு இருக்கு. இது வந்து செக்கிங்க்காக வச்ச லெமன். இந்த 3 செப்பரேட்டா வச்சிருக்கிறேன் பார்த்துக்கோங்க. இப்போ இது தண்ணீல இருக்கிற லெமன் பார்க்கறதுக்கு என்னவோ நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு டைரக்ட்டா ஃபீல் ஆனது மட்டும் வெந்து போன லெமன் மாரி இருந்துச்சு. ரொம்ப சாஃப்ட்டான மாரி, ஒரு லப்பர் மாரி இருந்துச்சு. ஆனா கட் பண்ணி பார்த்தா தானே நம்மளுக்கும் ஒரு கிளாரிட்டி வரும். அதனால கட் பண்ணி பார்த்தேன். கட் பண்ண உடனே எனக்கு அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. என்னடா இப்படி இருக்குன்ற மாரி ஆயிடுச்சு. உள்ள இருக்கிற பல்ப் எல்லாமே கெட்டு போயிட்டு இருக்கு. ஆனா ஸ்மெல் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரியே இருக்கு. ஒரு லப்பர் மாரி ஆயிட்டு இருக்கு. அப்படிதான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஒரு லப்பர் மாதிரி தான் இருக்கு. புடிச்சா ஒரு மாரி சின்ன பசங்களுக்கு ஆடுறதுக்கு சின்னதா ஒரு பால் வாங்கி குடுப்போம் பாருங்க. அது பிரஸ் பண்ணா நம்மளுக்கு சாஃப்ட்டா இருக்கிற மாரி ஃபீல் ஆகும் இல்லையா? ஒரு மாரி ரஃப்பா இருக்கிற மாரி, சாஃப்ட்டா இருக்கிற மாரி சேம் அதே மாரி தான் இருந்துச்சு. அந்த லெமன் வாங்கிட்டு வந்து வச்ச அன்னைக்கே நான் இந்த லெமன் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த பாக்ஸ பத்தி சொல்ல வரல நானு. நார்மலா நம்போ கவர்லவோ, இல்ல நார்மல் பாக்ஸ்லவோ வச்சாலும் இந்த மாரி ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் நான் சொல்லவே மறந்துட்டேன். இந்த தண்ணீல வந்து நான் 20 டேஸா வச்சிருக்கிறேன் இந்த லெமன். அவங்க 2 மந்த்ஸ் சொன்னாங்க இல்லையா? நான் 20 டேஸா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து சேம் அன்னைக்கே வாங்கிட்டு வந்த லெமன் தான். இந்த லெமனுக்கு நீங்களே டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த லெமன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்னோட லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கிற லெமன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பல்ப் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. பட் தண்ணீல இருந்த லெமன் வந்து கெட்டு போன மாதிரி இருக்கு.
பிடிக்கவே நல்லா இல்ல. அந்த மாரி இருக்கு. ஸோ இந்த டிப்பு கூட வேஸ்ட்டு தான். சரி ஒண்ணு தான் அப்படி இருக்கு போல, இன்னொன்னு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு கூட செக் பண்ணேன். ஏன்னா ஒண்ணொண்ணு கூட கெட்டு போயிட்டு இருக்கலாம். ஒண்ணொண்ணு நல்லா இருக்கலாம் இல்லையா? அந்த மாரி இருக்கலாம் போல அப்படின்னு நெனச்சு நான் இன்னொன்னு கூட கட் பண்ணி பார்த்தேன். சேம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு 2வது கூட. உள்ள பல்ப் எல்லாம் ஒரு மாரி பிசு பிசுன்னு ஆயிட்டு இருக்கு. லப்பர் மாரி இருக்கு. இந்த லெமன் கூட பார்க்கறதுக்கும், தொட்டி பார்க்கறதுக்கும் சேம் அப்படியே தான் இருக்கு. வெளியில வச்ச லெமனுக்கு, தண்ணிக்குள்ள வச்ச லெமனுக்கு இதுதான் டிஃபரன்ஸு. உங்களுக்கே நல்லா தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ இனிமே யாராச்சும் இந்த மாரி தண்ணியில வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 2 மாசம், 3 மாசம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்பாதீங்க. வேஸ்ட்டு தான். நீங்க நார்மலா எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறீங்களோ, அந்த மாரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெமன் பார்க்குறப்போ, நம்மளுக்கு யாரோ சூனியம் பண்ணி வச்ச மாதிரி தோணுது. அந்த மாரி ஆயிட்டு இருக்கு இது பார்க்குறப்போ. இது உடனே தூக்கி போட்டுடணும். இல்லன்னா நம்மளுக்கே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும் போல. உடனே தண்ணியிலேருந்து எடுத்து வச்சுட்டா, அது நல்லாயிருக்கோ, நல்லா இல்லையோ, எடுத்து வெளியில வச்சுட்டா. அவ்வளோதான். அவ்வளோதான். டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா? இந்த மாரி டிப்ஸ் உங்களுக்கு இன்னும் நெறைய வேணும்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. நான் ஜென்யூனான ரிவ்யூ குடுப்பேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ புடிச்சிருக்கா இல்லையான்ட்டு அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.